ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா சுரைக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சுரைக்காய் 1 கப் எடுத்துருக்கோம், சின்ன வெங்காயம் 1/4 கப் எடுத்துருக்கோம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடுகு உளுந்து போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ சின்ன வெங்காயம் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிக்கலாம். இப்போ நம்ம துருவி எடுத்து வச்ச சுரைக்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சுரைக்காய் துருவி தான் போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துக்கும். சுரைக்காயில் இருக்கக்கூடிய தண்ணி சத்தே போதும், நல்லா காய் வெந்துடும். இப்போ வரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாசனைக்கு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுரைக்காய் கிரேவி தயாராகிடுச்சிங்க. இந்த கிரேவி சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான கிரேவிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.